சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மொத்தப்பு சொந்தர் வந்து மயிலாட வந்தாளா அழகான பொண்ணுதான். சொல்லுங்க சார், நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சார். வீட்டுக்கு வந்துட்டேன். ஆமா, யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வாங்க, நம்ம கிட்ட ஃப்ரீல இருந்து எல்லாமே இருக்கு. எல்லா லோனுமே நாங்க ஃப்ரீயா போட்டு கொடுப்போம். முனியாண்டிக்கு கூட பெட்டி வாங்க நான் தான் லோன் போட்டு கொடுத்தேன். இப்போ அந்த லோனு காசு வச்சு பல பொம்பளை சேர்த்து தர்றாப்ல. சொல்லுங்க சார், வீட்டுக்கு வந்துட்டேன் சார். ஆமா, ஆளை பார்த்தா நல்லா தான் இருக்கான், கொஞ்சம் சேட்டை பிடிச்சால்தான் போல. பார்க்கலாம். ஏன் சார் ஃபோன் பண்ணா நீங்களே வீட்டுக்கு போயிருவீங்களா? ஆமா சார். யார் காசு கேட்க மாட்டீங்களா? இல்ல சார். சரி சரி, பார்த்து சேதாரம் ஆயிராம பார்த்து. இல்ல சார். ஹலோ ஹலோ சார், லோன் வாங்குறவங்களா? ஆமாங்க சார். சார் ரொம்ப அவசரம். என்ன சார்? ஒரு 25 வயசு. என்ன பொம்பளைக்கு லோன் கேட்குற மாதிரி இருக்குது? பார்க்கலாம். சார் நீங்க சும்மா தானே இருக்கீங்க? ஆமா சார். என்ன ஏன் அவர் ட்ரை பண்ண போறியா? ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மேடம். வாங்க. யார் நீங்க? அதாவது வந்தவர்களை வரவேற்பது வந்தமிழ்நாடு. எங்க நாட்டுக்கு யார் வந்தாலும் வரவேற்போம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. யார் நீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? மேடம், நம்ம கிட்ட புதுசா ஒரு பேங்க் ஓபன் பண்ணிருக்கோம். ஓ, பேங்கா? பாலிசில இருந்து எல்லா பழசும், ஆட்டுக்கு லோன் கொடுப்போம், மாட்டுக்கு லோன் கொடுப்போம். சொருவுக்கு லோன் இருக்கா? அது வரவே குடிப்பேன் மேடம். எங்களுக்கு தவிர எல்லா லோனுமே கொடுப்பேன் மேடம். சார் அப்ப நீங்க வந்து லோன் கொடுக்கறாளா? சார் சார் உங்களை தான் சார் ரொம்ப நாளா ஏன் உங்களை தான் ரொம்ப நாளா தேடுறேன் சார். ஏன் மேடம்? எனக்கு என் கையில பணமே இல்லை சார். எனக்கு நீங்க தான் லோன் கொடுக்கணும் சார். என்ன? என்னைய நம்பி லோன் கொடுங்க சார். நான் காலையில கரெக்டா கட்டிடுவேன் சார். இல்ல, இப்படி சொல்ற பொம்பளை தான் வீட்டை போட்டு ஓடி போயிடுறீங்க. அப்படி சொல்லாதீங்க சார், நான் அப்படிப்பட்ட பெண்ணு கிடையாது. என் புருஷங்காரே சரியான குடிகாரன் சார். என்ன சொல்ற? ஆமா சார், எந்த நேரம் பார்த்தாலும் வாயில வச்சுக்கிட்டே தெரியுறியா? ஓ மை காட். ஏன் வாயில? கவலைப்பட மேடம், இங்க வாங்க. நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறீங்க. எனக்கு நீங்க தான் சார் உதவி பண்ணணும். நான் ரொம்ப மேடம், இது போதும் மேடம். என்ன போதும்? நான் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் ஒரு பாலிசில ஒரு ஸ்கீம் இருக்கு சார். எவ்வளவு சொன்னீங்க? 10 லட்சம். அம்புட்டு பணம் எனக்கா? உன்னை கொடுத்து உன்னை நான் வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வர வைக்கிறது ஏன்? இப்படி மாசமாக்க உன்னை போறீங்க? வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வருது. ஆனா ஒரு விஷயம் என்ன சார்? 10 லட்சத்துக்கு நீங்க ரீபேமெண்ட் பண்ணவே வேணாம். ஓ, நீங்க பதிலுக்கு லோன் கட்டவே வேணாம். அப்படியா? என் சொந்த அக்கவுண்ட் சார்ஜ் தான் உங்களுக்கு போட்டு விடுறேன். சார் நீங்க என் மேல அவ்வளவு அக்கறை காட்டுறீங்களே சார். அக்கறை கட்டின புருஷன் கூட என் மேல இவ்வளவு அக்கறை காட்டல சார். இல்ல மேடம், நீங்க என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பெருமையாவும் ரொம்ப அழகையாவும் இருக்கு. நீங்க டச் அப் பண்ண உடனே நான் என் மனசை உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன் மேடம். என்ன சொன்னீங்க? உங்க மனசை நான் பறி கொடுத்துட்டேன். நிஜமாவா? 10 லட்சத்துக்கு 20 லட்சம் கூட தர்றேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் உங்கள்ட்ட நான் சொல்லணுமே. என்ன? நீங்க 50 லட்சம் கொடுத்தாலும் என் புருஷனை நான் என்ன சார் பண்ணுவேன்? உன் புருஷனத்தான் போட்டுன்றேன். புருஷங்கிற. ஆமா சார். அவன் இருந்து எதுக்கு? ஆமா, நான் காசு தர்றேன். ஓ, எனக்கு நானும் பொண்ணு கிடைக்கும். நீங்க இப்ப காசு தரீங்களா? அப்ப என் புருஷனை நான் கொன்றுறேன். நீ கொண்டா உனக்கு 50 லட்சம் கூட ஏத்த நான் தயார். ஆனா ஒரு விஷயம் சார், நீங்க சொல்லிட்டீங்கல்ல சார், என் புருஷன் வந்து இதுக்கு தடையா இருந்தா அவனை நான் மீன் குழம்புல விஷத்தை வச்சு கொள்றேன் சார். பரவாயில்ல மேடம், இப்படித்தான் இருக்கணும். தர்மத்தில் பத்தினி. நான் பத்தினி சார். நான் ஒரு மரத்தை பார்த்து எரினாலும் எரி சார். நான் நாளைக்கு போயிட்டு வர்றேன். உன் புருஷனை கொண்டிருந்தா உனக்கு காசு சார். இல்ல, நீங்க வரும்போது என் புருஷனுக்கு பாடம் கட்டி வச்சிருக்கேன் சார். எங்க என் புருஷனுக்கான புருஷர் வாங்க புருஷர். வா வாங்க புருஷா. ஐயோ, வீம்புக்குனே கட்டி பிடிப்பாடு. புருஷன் கிடையாது, நீ லோன் வாங்குறதுக்கான ஐடியாக்கு அவனை கூப்பிடுறேன். அதுக்குதே இங்க வாங்க. அப்படியே ஒரிஜினல் புருஷமா அடிச்சுக்கறா. ஏய், ஒரிஜினல் புருஷன் தான் சொல்லு. புருஷன் தான் அப்பதே வருவே. சத்தியம் பண்ணு கோயில்ல. ஐயோ, வீம்புக்குனே கட்டி பிடிப்பானே. நீங்க என் புருஷன் தான் மாமா, வாங்க. ஐயோ ஐயோ, கரை வணியம் பிடிக்குது போ. நீங்க தங்கச்சி. சரி சரி, என்னைய கரை வலிக்குது. என்ன மாமா போறாராக்கட்டு? வர வேறக்கு வழி இல்ல, சுத்தி வருவாரு. ஆமா, இன்னைக்கு என் புருஷனை எப்படியாவது போட்டு தள்ளிட்டு அந்த 50 லட்சத்தை வாங்கிட்டு நான் ஓடி வரணும். என்னதே கேட்கல? இல்ல ஒண்ணும் இல்ல, கடை சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. மாமா என்ன ஒண்ணு? மாமா வாங்க மாமா. இங்க மாமா. மாமா நீங்க இங்க மாமா. என்னப்பா அப்படிதானப்பா?
மாமா பச்சை டேய், ஒரு கிராக்கி கை லோனுக்காரியே என்கிட்ட வந்தா இருப்ப 50 லட்சம் ரூபா லோனு தர்றேன் அப்புறம்? உன் புருஷனை நீ கொன்று நீ லோன் திருப்பி கட்டவே வேணாம் அப்படின்லாம் என்கிட்ட சொல்றாரு ஏமா நீ 50 ஒண்ணு பா லட்சத்துக்கு சாக சொல்றியானே நீ, மாமா மாமா உன்னைய நான் சாக சொல்லல சரி ஒரு 10 நிமிஷம் செத்த மாதிரி நீ நடிச்சா போதும் ஓ இறந்தது மாதிரி நடிக்க சொல்ற. நடிக்கணும் இதனால அந்த இதனால எனக்கு என்ன லாபம்? மாமா நீங்க 25 லட்சம் நான் 25 லட்சம் எனக்கு பணத்தை வாங்கின கையோட சரி அந்த லோனுக்காரனை போட்டு தள்ளிடுவோம் இது நல்ல ஐடியாவா இருக்கே. இதுல எதுவும் வில்லங்க வந்துடாதே. வில்லங்க வராது மாமா நான் பாத்துக்கிறேன் ஆமா. அந்த காசை நம்ம கையில வாங்கணும்னே அவனை நம்ம 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணிடுவோம் அவன் பாட்டுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்லிடாமடி பூராத்தையும் அறுத்துருவாங்க. இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல மாமா கூப்பிட அப்ப நான் எப்படி இருக்கணும்? நீங்க செத்து போன மாதிரி நடிக்கணும் ஆனா நான் உயிரோட இருக்கணும். உயிரோட இருக்கணும் ஆனா நடிக்கணும் இறந்த மாதிரி என் நடிப்பை பார்த்தது இல்லையா? சாதாரண அடியை பார்த்தது இல்லையா? உட்காருங்கம்மா ஐயா லோனுக்காரரு ஐயா லோனுக்காரரு ஏய் இப்படி உட்கார்ந்தா செத்த மாதிரி யாரா இருக்கு அப்புறம் எப்படி உட்கார? செத்த மாதிரி உட்காருமாமா கண்ணை மூடி இப்படி உட்காருமாமா ஐயா லோனுக்காரரு என்கிட்ட எல்லாம் வெளுத்தாட்ட போறாங்க. ஏய் போன் அவனுக்கு பஸ் லோனுக்கார போன் அடிச்சு வர சொல்லுமா. இந்த வரேன் முத என் புருஷன் நான் ரெடி பண்ணிக்கிறேன் கால ஓடியா முடிஞ்சு எங்க போனேங்க டேய், நீ என்னத்த பேச உனக்கு? ஹலோ உனக்கு விவரம் பத்தாது. ஹலோ லோன்காரா வாங்க வாங்க செத்துட்டேன். செத்துட்டியா யா நீயே பேசாதடா சொல்லக்கூடாதா? ஐயா லோனுக்காரரே அது வாங்க என் புருஷன் செத்துட்டியா ஐயா ஐயா என் புருஷன் ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு கருவேப்பிலை கொத்தா வச்சிருந்தேன் ஐயா என் புருஷன் செத்துட்டாங்க ஐயா அவன் கிடைக்க முண்டை நான் 50 லட்சம் தரேன். 50 லட்சம் செல்லக்குட்டி. புருஷனையே கொண்ட புண்ணியவதி நீ தாண்டி. ஆனா ஒரு விஷயம் காசு தர்ற நான் வந்து டெஸ்ட் பண்ணி தான் காசு கொடுப்பேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நான் ஒன்னே டெஸ்ட் பண்ண மாட்டேன். அவன் உண்மைக்குமே செத்துட்டானா டெஸ்ட் பண்ணிட்டு தான் காசு. அப்படி சொல்லாதீங்க எந்த ஒரு ஊர்லயும் புருஷன் செத்துட்டான்னு சொல்லி ஒரு பெண்மணி அழுவாளா என்னுடைய தாலி பாக்கியம் போயிருச்சே சாமி இவர்தான் உன் கணவரா? இன்னும் இப்படி கேவலமா இருக்கா இவனாமா புருஷன்? ஏய் இருமா டெஸ்ட் பண்ணி பாப்போம். வல்ல கீழே வைங்க மேடம் நான் டெஸ்ட் பண்ண மாட்டேனா? பண்ணுங்க பண்ணுங்க மேடம் நாந்தே கத்துனேன் நீ கத்துனியா? நாந்தே கத்துனேன் அங்க இருந்து வந்த மாதிரி கேட்டுச்சு. இல்ல சாமி நாந்தே கத்துனேன் இந்த வருங்க ஏய் உங்க மேல சந்தேகமா இருக்கே. இல்ல நெசமா போன செத்துட்டாங்க. நெசமாவே புரிச்சு செத்து போய் சரி சரி எனக்கே விம்மி விம்மி அழுக வருது. ஆனா இங்க வா என்னங்க இப்பதான் தெரியுது என்னது காசு காட்டி நீ எதையும் பண்ண முடியும். காசுக்காக நான் எதையுமே பண்ணுவேன் உன் புருஷனை தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணு. நான் கையெழுத்து போட்டு ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கிறேன். தூக்குங்க கேத விட்டுக்கு. ஏ சாமி போகிறதா 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 விதியில என் சாமி போகிறதா என் சாமி போகிறதா 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 என்னப்பா என்னடா என்ன சாமி பாவமான நல்ல மனுஷனா இருக்க. நல்ல மனுஷன் சாமி தூக்குடா தூக்குடா. நான் பெத்த என் சீதை, என் கட்டின என் புருஷன் போயிட்டாடையா. என்னங்கய்யா? ஐயா செத்துட்டியாங்கய்யா என் புருஷன். செத்துட்டான்ற முண்டை ஆடு. ஏண்டி? என்ன நினைச்சுக்கிருக்க? ஏய் யாரா நீ? இவன் நீ புருஷனாடா? அந்த பிள்ளை ஆ, 500 ரூபா வரையாடி அடிச்சு. ஏண்டா சண்டாளா? ஆ, சார் நான் பண்ணது தப்புத்தியா. நீங்க ஒரு 1000 ரூபா வாங்கிக்க. நீங்க கூட வாங்கல. ஏண்டி ஏய்
ஏண்டி நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். என்ன 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 ஏண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? கட்டுன புருஷனை கொல்ல கூட துணிச்சிட்டு நீ எல்லாம் பொம்பளையா? நீ எல்லாம் கட்டின புருஷனை கொண்டுட்டு வா, உனக்கு நான் பணம் தரேன் கூப்பிடுறிய, உனக்கு வெக்கமா இல்ல? புருஷனை கூட கொல்றீங்களா? ஒரு பொம்பளை நீ பணம் கொடுத்தா வந்துருவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாளா நீங்க? ஓடா முதல்ல. இப்ப கூட பெரம்பூர்ல கட்டுன புருஷனை கள்ள புருஷனை காட்டி குஞ்சு எடுத்து கொண்ட பொம்பளை தானே நீ? யார பத்தி என்ன சொல்ற? யார் எங்களெல்லாம் பார்த்தா அப்படியே இருக்கு உங்களுக்கு? ஏங்க எல்லா பெண்களையும் ஒரே மாதிரி நீங்க பார்க்காதீங்க. 5 பேர்ல ஒரே மாதிரி இருக்கா? இருக்கிற பெண்கள் ஒரு சில பெண்கள் பண்ற தப்ப நீங்க எல்லா பெண்களையும் வச்சு செய்யக்கூடாது. நீங்க அதுக்காண்டி காசு காண்டி கட்டுன புருஷனை கூட சொல்ல முடியாது. அதுக்கு நீ புருஷனை கொண்டுட்டு வா, அவனுக்கு 50 லட்சம் ஓவா தரேன்றா. அண்டா தோமைய குடிக்க 50 லட்சம் ஓவா தரேன்றா. எதை குடிக்க? அது லிட்டர் என்ன விலை வித்துக்கு? சும்மா தான்டா போகுது. எனக்கு இப்ப போகுது, வாடி பாத்துக்கலாம். பொம்பளை ராங்க எடுத்து பேசாத, புரியுதா? ஆளு நல்லா இருக்க, ஆனா வாய் சரியில்லை உனக்கு. நீ எல்லாம் லோன் தரேன்னு வந்து பொம்பளை எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தெரியா நீ? லோனுக்காரன் காசை கொடுத்தா நீ இழுச்சுக்கிட்டு போவியா? பொம்பளைய பார்த்தா காசுக்கு போற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அப்ப நாங்க வந்து இழுச்சா மாட்டேறதா? என்ன ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு ரப்பு ஆகாது. ஒரு ஆம்பளைக்கு இவ்வளவு அகராதித்தனம் ஆகாது. முதல்ல என்னங்க நீ என்ன கத்தி பேசினாலும் தெரித்த, ஒரு ஆம்பளைக்கு அடங்கி போனா வாய கிழிச்சே புடுவேன். நீங்க என்னதான் அதட்டி பேசினாலும் சரி, ஒரு பெண்மணிக்கு நீங்க அடங்கி போலான்னா அந்த குடும்பமே விளங்காம போயிரும். பாத்துக்காங்க. யாரு சொன்னா? யாரு சொல்லணும்? அப்ப இங்க இருக்கிற ஆம்பளை எல்லாம் அடங்காம இருக்க நினைக்கிறியா? ஆண்கள் ஃபுல்லா அடங்கி இருந்தாதான் நல்லா இருந்திருக்குமே நாடு. பொம்பளை வாய குறைச்சாதான் குடும்பம் நல்லா இருக்கும். யாரு? ஒரு பொம்பளை பிள்ளை வாய் பேசுதுன்னா அது காரணம் இல்லாம பேசாதுங்க. புருஷன் பொத்திக்கிட்டு இருந்தேன்னா அப்ப பெண்களும் சும்மா இருப்போம். நீ வந்து தண்ணிய போட்டுக்கிட்டு ஊண்டுகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அப்படித்தான் போட்டு போலாம். இங்க இருக்கிற பெண்கள் உனக்கு சப்போர்ட்டா? கண்டிப்பா. நோ, நீ ஒரு ஆளு போதும், உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தரேன். அத பார்த்தா உனக்கு பொம்பளை மாதிரி தெரியுதா? நான் சொன்னது அவங்கள. வர்க்க உனக்கு யாரு சப்போர்ட் பண்ணுவா? யார் பண்ண மாட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இருக்கிற தாய்மார்கள் அனைவரும் வந்து கண்ணகி பிறந்த நாட்டுல நாங்க எல்லாம் பிறந்திருக்கோம். சும்மா கிடையாது. யாரு? நாங்க தான். எங்க உடக்காடி யாரை சப்போர்ட் பண்ண சொல்லு. ஏத்தா இருக்கிற பெண்கள் எல்லாரும் எனக்கு ஆதரவா இருந்தா கை தட்டுங்கத்த, தட்டுங்கத்த சும்மா. அப்படி போதும். புருஷனுக்கு கஞ்சி ஊத்தாத பக்கிய. ஆமா, நீங்க தான் போய் வீட்டுல பாத்தீங்க கஞ்சி ஊத்தல. ஒட்டுமையில அத்தா புருவேன். நீங்க வேணா கேட்டு பாருங்க, உங்க வர்க்கத்துல கேளுங்க. இல்ல சின்ன பிள்ளையில விடுங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அவன் வருங்கால இளவட்ட அவனும் கல்யாணம் பண்ணுவான். அவனு வருங்காலத்துல கல்யாணம் பண்ணுவான். இருக்கிற ஆளுகள்கிட்ட கேளுடா முத. இந்த பக்கம் எங்க அப்பு கிட்ட கேளு, இந்த பக்கம் இருக்கிற அப்பு கிட்ட கேளு. நீங்க தட்டுக்கணே. ஐயோ நான் என்ன உனத்துக்கு மைக் செட்டு நீயாவது தட்டியா பாரு. ஒரு அந்த 3 பேரும் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குற கேஸ். அதனாலதான் தட்ட மாட்டேங்குதுங்க. நாங்க என்ன கல்யாணம் முடியாத இளவட்ட பிள்ளைங்க. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. தன்னால உன்னை விட மாட்டான். ஓஹோ, பாத்துக்குறோம். பாப்போம். நாங்க என்ன சும்மா இருக்கிறதுக்கு நாங்க என்ன ஜெயராசா? அதுக்கான விட்டு விட்டு போறாங்க கிடையாது. அதுக்காக நான் அமைதியா போற பெண்ணு கிடையாது. என்னாலும் சரி இல்ல முனியாண்டி பெட்டி பொழந்தாலும் சரி நாங்க விட மாட்டோம். பாத்துக்குறோம். கோவப்பட மாட்டாத. கோவமகட்ல குணம் இருக்கும். யாரு சொன்னது? யாரு சொன்ன? நான் சொல்றேன். ஏங்க போங்க, உங்க குணத்தை தூக்கி உங்க இதுல ஓட்டுக்கிட்டு கொல்றதுக்கு, உங்க குணத்துல 4 நாயை விட்டு உழப்ப விடுறதுக்கு, உங்க குணத்துல 4 கழுதையை விட்டுக்கிட்டு இது பண்ண சொல்றதுக்கு, உங்க குணம்ன்றிய என்ன குணம் இருக்கு உனக்கு? ஆம்பளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? பெண்களை பத்தி உனக்கு முதல்ல என்ன தெரியும்? நாங்க ஆம்பளை எல்லாம் ஒண்ணு சேர்ந்தோம்னா எதுக்கும் போராடுவோம். யாரு? பெண்கள் ஃபுல்லா அனைவரும் ஒண்ணு சேர்ந்தோம்னு வச்சுக்க, அவனை உங்களை தெறிக்க விட்டு போயிருவோம். எங்க போராட்டம் உனக்கு என்ன தெரியும்? இந்த படை போதுமா? இதுல எடுத்து புரியும். போயிரு. இது என்ன ஊடால நாய் உழைக்குது? நாங்க தான் உழைப்போம். நாங்க என்ன லேசு பட்ட வச்சியா? இந்த பட போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இங்க வாரு கலட்னாங்க. இங்க வாரு. முனியாண்டி காண்டி விட்டு போறேன். இதே ஒரு ரப்பரா அதே முனியாண்டி என்னனுக்காக நானும் பொறுமையா போறேன். ஆடி போதி பாப்பா. பாப்பாடா வர. என்னடி தெரியுது? ஆடி பாப்பா. ஏய் சரவணா, நீ தானே கள்ள புசன அடிச்ச? பாத்துக்குறோம். நடிச்சான்னா உண்மையா இருந்தான்னா நல்லா தானே இருக்கும். அப்போ உன் பொண்டாட்டி செல்லம்மா கூட போன் அடிச்சிட வேண்டியது. அது தங்கச்சி என்னடா லூசு பேல. யாரு? கட்டுன பொண்டாட்டியே தங்கச்சின்றானடா. சண்டாளா. ஏடா அப்பான்டே நோட்றாங்க. ஏய் விட்றா. அம்மான்டே நோட்றாங்க. சிவசிவானா என்ன செய்வே? அடா கொப்பமவளே டண்டலக்கா.
வாவ் நைஸ் பேக். ராமேஸ்வரம் பாலம் திறக்கப்பட்டது. பயணிகள் அனைவரும் உள்ளே வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆமா, உங்க ரயில உள்ள விடுங்க. ஆசைப்பட்டு போறவனே. அட உங்க அப்பா அம்மா ஐயோ, அந்த ஒரு நிமிஷம் நான் பப்புனா இருந்திருக்க கூடாதா? நக்கியிருப்பேன். ஆ, அப்படியா? குத்தடி குத்தடி செய்யலக்கா. குடிஞ்ச குத்தடி செய்யலக்கா. ஸ்டாப். தம்பி இப்ப என்ன பாட்டு பண்ணீங்க? குத்தடி குத்தடி செய்யலக்கா. நெக்ஸ்ட் வரி. குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா. நம்ம இருக்க வேதனையில தேவை. வேணாம்டா. பந்தல் பந்தலிலே மாவட்டா பங்குதடியில் அழகா. பாலை கொடுத்து அமத்து. பவதாரணி அட்ரா தூக்கி. மூலம் பவித்திரம். சோலி முடிஞ்சா. நீ கோமாளி வர மாட்டியா? ஏய், இந்த நேரத்துல உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லுங்க. பவதாரணி, உண்மைதான். நானும் தங்கராஜும் மூல ஆபரேஷன் பண்ணது உண்மைதான். உனக்கு பண்ணியாச்சு, அவனுக்கு என்ன பண்ணல? வேற ஒண்ணும் இல்ல. எனக்கும் பப்புனுக்கும் மூல ஆபரேஷன். பெட்டிக்காருக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன். பத்தியா துண்டை போட்டிருக்காரு, ரத்தம் வரலாம். தங்கச்சி ஃப்ரீயா பண்ணி விட்டுருவான். அவை இவனுக்கு 20 பேர் பண்ணிருக்காங்க. மிஷின் கையிலே இருக்கு, ஃப்ரீயா குத்திடுவோம். நான் ஒரு ட்ரில்லிங் மிஷின் வச்சிருக்கேன்ல. நீ வச்சுக்கற. எங்க காணோம் பப்புனை? அடிச்சு அடியில பாடி மோதி பாரு. இல்ல ஆயுதத்தோட வந்திருக்கண்டி. நீ என்ன பண்ணாலும் நீ கேட்கற. அத அவட்ட குடுறா பாத்துக்குருவான். நான் நம்ப மாட்டேன். இவா மறுபடியும் தூக்கு அவனை. எதுக்கு? போடா. என்ன அறுத்து மட்டும் தூக்கி போடுறா. நான் எலும்பு குத்துதாப்பா. இல்லப்பா. இருக்குது வாய்க்கு வந்துருச்சுடா. எங்க காமி? ஏய், திருப்பி. எங்க அண்ணன் பார்க்கலையாண்டா? என்ன பொருள் காட்சியா? நீங்க வந்து திரும்பி. நான் பார்க்கல. அவன் கூச்சிட்டு திரியா சும்மா இருமா. ஆஹா. உன்னை சும்மா விடவே மாட்டேடி. என்ன டேஞ்சர் ஸ்மெல்ட்டல. நீ எப்படி விடுவ? விடுறா, நீ நானும் ஒண்ணுதானடா. அதனால ஆஹா மண்ணா மதுரை குண்டு மல்லியே வாடாமல் தான் தலைய சூட்டுற. நீ வாமா நீ வாமா நீ வாமா. பாட்டி போகும் முன் தலையில் சூட்டினால் ஆசை கொண்டுதான் அடிய தேடுவேன். நீ வாமா வரலாமா வரலாமா. மஞ்சிட்டு மாடுக்கு பொறுத்திருப்பா போலடா. பாட்ட புடிடா விட. பிடிக்க மாட்டேன். திமிழ் குத்தம். சரி சரி. ஆஹா இது கண்டகர்வ பம்பா இருக்கடா. பொட்டெடுத்து வச்சு விட்டவா முன்னாலே. நான் பூவெடுத்து வச்சு விடவா முன்னாலே. பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே. நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னாலே. பொட்டெடுத்து வச்சு விடவா பின்னாலே. என்ன தம்பி ஜாலியா இருக்கியா? இது ஜாலியாடா. ஆவி அடிச்சு சாக போறேன்டா. ஏய் பாபா நாடகம் போடுவோம். ஏண்டா என்னடா? என்ன ஒண்ணும் இல்லடா. எனக்கு பின்னாடி ஃபைல்ஸ். ஏய், உனக்கு குண்டில ஒரு பக்கம் அரைச்சிருக்காங்க. அப்ப நம்ம தான் பவித்திரம் குரூப்பாடா. ஏய் இல்லடா. நான் போய் பைக்ல ஏன்னா, கீழ விழுந்துட்டேன். போனட்டும் அந்த மேடைக்கு வந்தப்ப நல்லா ஆடணும். இன்னொரு விஷயம் தம்பி. இந்த மாடு நேத்து என்ன பண்ணிருக்கு, ஸ்கூட்டில போய் குப்பர் அடிச்சு வந்து குண்டில ஒரு பக்கம் சிறச்சு வச்சிருக்காங்க. யா, இன்னொரு விஷயம். நம்மளாவது உண்மையை சொல்லிடுறான். ஆமா நிறைய பேர் சொல்ல மாட்டாம இருக்காங்கடாய். ஆமா ஆமா ஒரு சாசம் உட்காந்து பொழப்ப ஓட்டுறாங்க. ஒரு விஷயம் தெரியுங்களா? என்னங்க? மனுஷனுக்கு நோய் நொடி வரதெல்லாம் இயல்பு. என்னங்க இதெல்லாம் சகஜமுங்க. எல்லா பேருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? நேத்து நல்லா தாண்டா போனேன். நல்ல இளவட்ட பயிர்களா டூ வீலர்ல இருப்பாங்க, அதை பார்த்துக்கிட்டே போயிருப்பேன். எப்படி சொல்றியா பாத்தியா? கவலைப்படாத. மனுஷனுக்கு பிரச்சனை வந்தா எல்லாமே சாமி தீர்த்து வைக்கும். முனியாவ சாமி துடியான சாமி. என்ன உனக்கும் உடம்பு சரியாகணும், எங்களுக்கும் உடம்பு சரியாகணும்.
என்னப்பா ஆமா தம்பி. சரியானதான் அப்ப நம்ம நல்லா இருக்க முடியும். நம்மளால வாழ வச்ச ஊரு சரியா? முனியாண்டி அருளால நம்ம எல்லா பேரும் நல்லா இருப்போம். ஓகே முனியாண்டி இருக்கிறவரே கவலை இல்லைங்க. கவலை இல்ல, கவலை இல்லாம நமக்கு காலத்தை அனுசரிக்கணும். காலம் மருந்து வேலை செய்வன் குரங்கு சமமானா, டயத்தை அனுசரிக்காதவன் குரங்குக்கு சமமா. கண்டிப்பா. அதனால எல்லா பேருக்கும் ஒரு நேரம் காலம் உண்டு இல்ல. மணி ஒன்னாக போகுது. இதெல்லாம் போய் ஏகாம்பரத்துக்கிட்ட சொல்லு. கவலைப்படாதீங்க. ஏன்னா அனுசரிப்பு ரொம்ப முக்கியம். வள்ளி மங்கையரை வெளியே விடணும். ஏன்னா நம்ம வந்து கோமாளி பஃபூன் டான்ஸ். ஓகே, நம்ம ஊர்கா மாதிரி நக்காத்தே முடியும். ஏய் நம்ம காமெடி பேசி நம்ம ஒரு மேப்பூச்சி மட்டும்தான். மெயின் டிக்கெட்லாம் உள்ள இருக்காங்க. மெயின் டிக்கெட் எதுல இருக்கும்? ஓடி ஓத்தாமல அடியிலே ஏன்னா மொத்தத்துக்கு அடிச்சிடாளுங்கடா. ஆசை 60 இருந்தாலும் மோகம் 30 இருந்தாலும் நான் உன் மீது கொண்டது மிகப்பெரிய ஒரு புனிதமான ஒன்று. தம்பி தங்கராஜ், என்னப்பா என்ன செய்ய போறீங்க? வயித்த புடுங்க போறேன். LOVEYOU எலவா? லவ் யூ. ஏ லவ்னு கேளுடா. எலவ் கள்ள காதலுக்குள்ள எலவுலதான் முடியும். இது நல்ல காதல். நீங்க காதல் பண்றீங்க? ஆமா. எனக்கு ஒரு ஆசை. நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா நான் இவளுக்கு புருஷன். ஓ, அப்ப அவ எனக்கு பொண்டாட்டி. நீங்க யாரு? புருஷன். இந்த பிள்ளை பொண்டாட்டி. அப்ப நான் தான் கள்ள புருஷன். நான் தான் கடப்பாரையோட வருவேனா? இத முனியாண்டி வேடிக்கை வைப்பாராம். அப்பவும் வேடிக்கை நடக்குறீங்க. ஆசை 60 இருந்தாலும் மோகம் 30 இருந்தாலும் கதைக்கானவங்க நம்ம வெளியே விடணும். நம்ம டம்மி பீஸ் கால்ல போட்டாங்களா? பின்னாடி போட்டாங்கண்ணா. அதனால கவலைப்படாத. புண்ணு ஆறும் நல்ல மருந்தா போடு. தங்கச்சி கை விட. எதுக்கு மாமா? காதல் ஆனா ஒரு பொம்பளை பிள்ளை நீயாச்சும் ஸ்கூட்டி ஓட்டுற. ஆம்பளையா பிறந்தவங்க போடா கேட்டு பாரு. அன்னைக்கு பிச்சு விட்டுடா. கொஞ்சம் கையில் வச்சு ஒரு பின்ன கோச்சுக்கிறேன். ஏய் நான் உங்களுக்கு நேத்து சாயந்திரமே சொல்லிட்டு இதுக்கு காலையில அதான் தான் கூப்பிடுச்சு. நான் தான் முன்னாடி வெட்டி வச்சு ஓடி போனேன். அதனால காதலை எடுத்து சொல்லவா? சொன்னா எனக்காண்டி நம்பிக்கையா இருக்கணும். கடைசியில துரோகம் பண்ணேன்னு வச்சுக்க, நான் கோயில் மண்ணை வர்த்தித்து புரிவேன். கோப்பா கோப்பா திருட்டு மண்ட ரொம்ப அழுகாது. நீ கோப்பால் வேணும் ஓப்பால் போதும் உள்ள வரைக்கும் போதும். நான் உங்களை ஏமாத்தி விடுவேன் என்று நீங்க நினைக்கிறீர்களா? ஆமா, அப்படி சொல்லாதீங்க. ஒருவேளை நீங்க செத்துட்டீங்கன்னா கூட உங்க புதைச்ச மண்ணு காயிறக்குள்ள நான் சரவணன் கிட்டே போயிருந்தேன். இப்படி ஒரு பொண்டாட்டி அங்க வா. தம்பி கவலைப்படாத. என்னடா நீங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கையில அப்பத்தாண்டா நானும் சேராசும் ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்குவான். உள்ள இறங்கி நக்குங்க. காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? நாடு செழிக்க வேணுமா? எப்படி நாடு செழிக்க வேணும்? அதனால காதல் எப்படி கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணாலா கண்டபடி கட்டிப்பூடிடா கட்டி பிடிக்க காதல் சாசச சாசச நீ 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 காக்க காக்க மாமா மாமா நிரி நிரி தப கம கம கரிச காபரி காரி ரி சனி சகல் காபரி சகாரி ரி சனி கபம கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா நானும் தொடவில்லை விடவில்லை ஏனோ விட என்னும் வரவில்லை ஐயர் வந்து சொல்லும் வார்த்தை வருமா ஐயர் வந்து சொல்லும் வார்த்தை வருமா கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம்
ரகசியம் இளமையின் அவசியம் இதில் என்ன ரகசியம் இவள் மனம் புரியலையா ஆணின் தவிப்பு அடங்கிவிடும் பெண்ணின் தவிப்பு பொருந்திவிடும் உள்ளம் என்பது உள்ள வரைக்கும் இன்ப துன்பம் எல்லாமே இருவருக்கும் என் உள்ளம் இங்கு என்றானது பெண் உள்ளம் இங்கு ரெண்டானது ரெண்டா ஏது ஒன்று வட்ட போது கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா நானும் தொடவில்லை விடவில்லை ஏனோ விடை இன்னும் வரவில்லை ஐயர் வந்து சொல்ல கேதுதான் வார்த்தை வருமா ஐயர் வந்து சொல்ல கேதுதான் வார்த்தை வருமா கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா இருந்தாலும் தாங்களை பார்த்தவுடன் எனக்கும் வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்லணுமா அதாவது ஆ. எல்லா பப்பனும் நல்லா பண்ணுவாங்க, அது ஒரு விஷயம். தம்பி தங்கராஜோட ஸ்டைல் என்னன்னா, எந்த ஏரியாவுக்கு ஒரு தடவை வந்திருந்தாருன்னா அதை பண்ண மாட்டார். அடுத்து டிஃப்ரெண்ட்டாக அதுக்கு ஆப்போசிட்டாக பாட்டுகளை மாற்றி நடிப்பு அதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கேரக்டர் பண்ணுற அன்பு தம்பி தங்கராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக ஒரு பாராட்டு கைது. நன்றிங்க. மக்கள் அவங்க விருப்பம். நான் கணக்கி கிராமத்தை பொறுத்தளவுக்கு நம்ம சொந்த கிராமம் மணிக்கு வருஷம் வர்றோம். ஆனால் ஒரு ராசி முனியாண்டி என்ன ஒரு ராசி, இந்த மேடைக்குன்னு ஒரு ராசி இருக்கு. என்னதான் நாடக நடிகர் வெள்ளனே வந்தாலும் இந்த மேடைக்கு வந்து 11 மணிக்கு மட்டும்தான் நாடகம் ஆரம்பிக்கும். இது இந்த நாங்க மெப்பனை கூட பார்த்துட்டோம், வருஷம் 11 மணி ஆயிருது. அது ஏன்னு தெரியல, ஒருவேளை அதுதான் நல்ல நேரம் போல. ஒருவேளை கான்ட்ராக்டுக்கார மாத்தினா சரியா வரும். அவர் பொழப்புல கைய வச்சுட்டியா இருக்கட்டும். இருந்தாலும் தாங்களை பார்த்தவுடைய சாமிக்கு உகந்த நேரம் ஒரு சில சாமியா போடுற கணக்குங்க, இது யாராலையும் மாற்ற முடியாது. முனியம்மாக்கு அதுதான் நல்ல நேரம்னா அதுதான் இந்த பிரதார்த்தம் இந்த மேடையில் என்னங்க. அப்படி இல்லைன்னா ஒரே வருஷம் நடந்தா பரவாயில்ல, எல்லா வருஷமும் அதே டைத்துக்கு நடந்துச்சுன்னா அப்ப சாமிக்கு அதுதான் கணக்கு. அது சரி நம்ம அனுசரிச்சு போகணும்ல. ஆமா இருந்தாலும் தாங்களை பார்த்தவுடன் எப்படி இருக்குன்னா சொல்லுடா. அந்த கொடியில பிடிங்க. சரி சரி இதோ ஐயா பிடிங்க. கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே கொடுக்கவா தவிக்கிறேனா